எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட பாடல்கள் வெளியிட்டதுக்கப்புறம், இந்த படத்தோட டீசரும் தியேட்டர்கள் ட்ரெய்லர் வெளியிட்டதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கு இந்த திரைப்படத்துக்கு. இந்த திரைப்படம் வந்து ஒரு கேள்விக்குறியில், ஐம் சாரி திரு, எல்லாமே ஐ ஆல்வேஸ் லவ் டு ஸ்பீக் ஃப்ரம் மை ஹார்ட். ஒரு கேள்விக்குறியில் தொடங்கிச்சு. பாண்டி நாடு ரிலீஸ் ஆகி, பாண்டி நாடு ரிலீஸ்க்கு முன்னாடி ஏன் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு. டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம், பாண்டி நாடு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, எதுக்கு திரு வச்சு படம் பண்ணுறீங்கன்னு. ஏன் ஒரு காம்பினேஷனோட போக வேண்டியது தானே, ஏன் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னை கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திருவை நான் நம்பினேன். திரு சொன்ன அந்த கதையை நான் நம்பினேன். ஏப்ரல் 11 அந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த முயற்சிக்கு, அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு நார்கோலெப்சி சம்மந்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம். திரு ஆக்சுவலாக இது மோகன்லால் சாருக்கு கதை சொல்கிறதுக்காக கிளம்பும்போது பிடிச்சி உட்கார வச்சு இந்த கதையை இந்த அவுட்லைன் சொன்னாப்புல. சொல்லி முடித்தோடனே எனக்கு ஐ ஃபெல்ட் ரியலி க்யூரியஸ். இப்போது எல்லோரும் நிறைய பேர் என்னை கேட்டாங்க, நார்கோலெப்சினா என்ன, எனக்கு புரியல. எந்நேரம் தூங்கிட்டு இருப்பாருன்னா எப்படி, அப்போது விஷால் எப்படி சண்டை போடுவார், விஷால் எப்படி அது வச்சு திரைக்கதை பண்ண முடியும். இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே அதுவே ஒரு பிரமிப்பாக இருந்தது. பிகாஸ் நார்கோலெப்சி டிசீஸ் பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். பட் நார்கோலெப்சின்றது திரு சொன்னதுக்கப்புறம் தான் அது ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிய வந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது, எப்படி இது வச்சு ஒரு முழுமையான ஒரு திரைப்படத்தை கொண்டு வர முடியும்னு. அது சொல்லி முடித்தோடனே நார்கோலெப்சி தவிர்த்து 2-3 விஷயங்கள் ரெண்டாவது பாகத்தில் இடம்பெறுது. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தோணுச்சு. ஐ தாட் ஐ ஷுட் டூ திஸ் மூவி அண்ட் ஐ ஷுட் சப்போர்ட் அ குட் ஸ்கிரிப்ட். ஏப்ரல் 11 கண்டிப்பாக இந்த படம் வெளிவரும். மிகப்பெரிய ரிலீஸ். என் படத்துலேயே இது வந்து மிகப்பெரிய ரிலீஸாக இருக்க போகுது. ஐ திங்க் வி ஆர் பிளானிங் சைமில்டேனியஸ்லி இந்திருடுன்ற தலைப்பை வந்து தெலுங்குல இது ரிலீஸ் ஆகுது. டிபெண்டிங் ஆன் த ரிலீஸஸ் இன் ஆந்திரா, அது வி வில் டேக் அ கால் இன் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ். அண்ட் ஐ ஷுட் தேங்க், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐ ஷுட் தேங்க் மை கோ ஆர்டிஸ்ட் லக்ஷ்மி ஆகட்டும், இனியா ஆகட்டும், ஸ்ரீனி, ஜகன், சுந்தர், ஜெயபிரகாஷ், சரண்யா மேடம், எல்லாருமே வந்து they have done a very good job. Thank you லக்ஷ்மி for your cooperation. இந்த படத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற அந்த 2 காட்சிகள் வந்து இது வந்து ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மொத்தம் மாதிரி எதிர்பார்க்காதீங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இது வந்து கதையோடு வர ஒரு விஷயம். இது வந்து இது வச்சு இந்த விஷயம் இருந்தால் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், அதை வச்சு எப்படியோ பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற நோக்கம்லாம் இல்லை. இது வந்து அதுதான் திரு சொன்னது, கதையை முன்னாடி கேட்டால் பெட்டர்னு சொன்னது காரணமே அதுதான். 2 விஷயங்கள் இருந்தது, அந்த அண்டர் வாட்டர் காட்சியும் சரி, அந்த லிப்லாக்கும் சரி. எதுக்கு வருது இது நான் சொன்னாலும் இதுக்கான பதில் வந்து அந்த வெள்ளிக்கிழமை தான் சொல்லப்படும். ஸோ ஐ தேங்க் ஆல் ஆஃப் தெம். மீடியா, ஐ தேங்க் யூ ஆல். இந்த ஒரு பாண்டி நாடு வந்து வெற்றி பெறலைன்னா கண்டிப்பாக நான் சிகப்பு மனிதனுக்கு நான் கதாநாயகனாக இருந்திருக்க மாட்டேன். ஐ தேங்க் த மீடியாவோட சப்போர்ட் வந்து த்ரூ அவுட் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் ஓயாமல் என்னென்ன சொல்ல ஆசைப்படுறோமோ அது கொண்டு போய் வியூஸ்க்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஆல், காட் பிளஸ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். எந்த படத்தை பற்றியும் பேச சொல்லும்போது ஒன்றுமே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த வாட்டி அந்த ஒரு டென்ஷனே கிடையாது. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு படம் எனக்கு கிடச்சிருக்கு. ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம். தேங்க்ஸ் டு திரு சார் ஃபார் கிவிங் மீ சச் அன் ஆசம் மூவி. தென் விஷால் சார், 2வது வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் மீரா. இந்த படம் மறக்கவே முடியாது. இதோட ஷூட்டிங் ஒவ்வொரு நாளும் ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சாங் ஏலேலோ பறக்க வச்சிருச்சு, எங்கெங்கோ மிதக்க வச்சிருச்சு
அந்த வார்த்தைகள் அந்த வரிகள் மாதிரி தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. படம் முடிஞ்சிருச்சு. எண்ட் ஆஃப் த டே திருப்தியாக இருக்குது. இது மனசுப்பூர்வமாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்கும்போது. ஸோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது இந்த படத்தில். லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹீரோ விஷால் சாரும் லக்ஷ்மி மேனனும் பாண்டியநாடு சக்ஸஸ்க்கு அப்புறம் அந்த காம்பினேஷன் இருக்கிறது அது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. பட் ஃபஸ்ட்டு அவங்கள கமிட் பண்ணும்போது அப்போ பாண்டியநாடு ரிலீஸ் ஆகலை. நான் கதை சொல்லி முடித்த உடனே விஷால் சார் கேட்டார், லக்ஷ்மி எப்படி இருக்கும் அந்த ரோலுக்கு. அது அவ்வளோ பொருத்தமாக இருந்தது. ஏன்னா ஒரு 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 அரிதாரம் பூசாத லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப சினிமாட்டிக்காக இல்லாத ஏதோ ஒரு பொண்ணு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படி தான் இருந்தது. லைக் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் அந்த பொண்ணும் கூட வந்து ஒரு நம்ம வீட்டில் பழகிற மாதிரி ஒரு பொண்ணாக இருக்கணும் பார்க்கும்போது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர். ஸோ உடனே லக்ஷ்மி இல்லை நாங்கள் கதை கேட்குறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தயவு செஞ்சு கதை கேளுங்க, ஏன்னா நாளைக்கு எதுவும் ஷூட்டிங்கில் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி நடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. தேங்க்யூ லக்ஷ்மி. அண்ட் விஷால் சார் ஒரு ப்ரொடியூசராக கூட இந்த படத்தில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆக்டராக மட்டுமே 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக ஆக்டர் கம் ப்ரொடியூசர் யூடிவியோட சேர்ந்து அவர் தயாரிச்சிருக்காரு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் ஐ லவ் இந்தியா டைம்லேருந்தே ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால ஹீ நோஸ் எவ்ரி திங். இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு 100 பேர் 200 பேர் கேட்குறோன்னா அதுக்கு மறு பேச்சே வராது. 100 பேர் சொன்னோன்னா 100 பேர் வந்துடும். ஏன்னா அவருக்கு கதை மைண்டில் வந்து இருக்கும், ஆமாம் அதுக்கு 100 பேர் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாரிட்டி இருந்தது. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. 65 நாளில் இந்த படம் முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டுமல்ல, ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஃபஸ்ட் நான் விஷால் சார் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா வந்து எப்படி பண்ணலாம் என்னென்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் நிறைய நாள் தனஞ்சயன் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அடிக்கடி. ஸோ ஒரு நாள் நான் ஃபோன் அடித்து நான் போய் மீட் பண்ணேன். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. கதை கேட்டார், பிடிச்சது. அடுத்த 10வது நாள் ஐ திங்க் வி ஸ்டார்டட் எவ்ரி திங். தேங்க்யூ சார் உங்களோட கோஆப்ரேஷனுக்கு. ஸோ தேங்க்ஸ். நான் அவர் கூட சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். திரு கூட அவரோட முதல் படத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கிறேன். 2 நிமிஷம் 5 நிமிஷம், இந்த படத்தில் 10 நிமிஷத்துக்கு வந்துட்டேன். அப்படியே அடுத்த படத்தில் எப்படி ஆனாலும் என்னென்னாக்கா என்னை வந்து நெக்லெக்ட் பண்ணவும் முடியாது. அந்த 2 நிமிஷம் வந்தாலும் அதிலே என்னை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சார். அவர்கிட்ட நான் கிண்டலாக சொல்லிகிட்டு இருப்பேன், அது எனக்கு ஸ்டேஜ்லேயும் சொல்கிறேன். பட் இந்த படத்தில் எனக்கு அவர் வச்சுருக்க சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னுடைய சைடு நியாயத்தை எடுத்து வைக்கக்கூடிய கேரக்டராக ஒரு அப்பாவாக இருந்தாக்கா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சில விஷயங்களை ரெஃப்யூஸ் பண்ணலாம், சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணலாம். அது ரொம்ப அழகாக டயலாக்ஸ்லேயும் சரி விஷுவல்லையும் சரி. என்னோடய சீன்ஸ் அத்தனையுமே ஹீரோ கூட தான். சில படங்கள் டப் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் ஒரு இன்வால்மெண்ட்டும் சரி, அதில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் இந்த படத்தில் இருக்குது. இவங்க கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணனால இவங்க ஸ்பீடு எனக்கு புதுசு இல்லை. ஏன்னா சம்மர்லேயும் சரி அவர் ரிச்சர்ட் வந்து ஒரு ஷாட் முடிச்சுட்டு அடுத்த ஷாட் போய் அவருக்கு ஈக்குவலான ஒரு டேரக்டர் இல்லைன்னா அவர்கிட்ட வேலை செய்கிறது கஷ்டம். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. நான் அவர் திருவிட்டே சொல்லுவாங்க, 2 பேருக்கும் அமேசிங் கெமிஸ்ட்ரி, எந்த இடத்துலையும் ஒரு குழப்பம் கூட கிடையாது, அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்குறீங்கன்ட்டு திருஷ்டி சுற்றி போகிற மாதிரி. வெரி பிரில்லியன்ட் டீம். உண்மையில் ஐ என்ஜாய் ஒர்க்கிங் வித் தம். அது எல்லாத்துக்கும் மேலே ஷூட் இல்லாத நேரத்தில் ஐ சிட் டவுன் அண்ட் அப்சர்வ் த வே இன் விச் ஹி ரன்ஸ் அ கம்பெனி. வேலை செய்கிறவங்கள என்ன வசதி பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன திருப்தி இருக்கணும். அந்த ஸ்பாட்டில் உள்ளவங்களுக்கு அந்த திருப்தி இருந்தால் அது படத்தில் வரும். அது சாப்பாடாகட்டும், கவனிப்பாகட்டும், மரியாதையாகட்டும். நான் சொல்கிறது ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஜென்ரலாக அந்த டீமில் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அன் அமேசிங் லவ்லி வைப்ரேஷன். அது அவர் ரொம்ப அழகாக, ரொம்ப சிறு வயசு, பட் ஸோ ரெஸ்பான்சிபிள் ரன்னிங் எ கம்பெனி. அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பயுமே அவருக்கு இருக்கும். அண்ட் காட் பிளஸ் ஹிம் வித் குட் ஹெல்த் அண்ட் சக்ஸஸ் ஆல் த டைம். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஜாயின் வித் ஹிம் அகெயின். அண்ட் ஐ ப்ரே ஃபார் a grand success of this film too. Thank you. படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இந்த படத்தில் கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு டெப்த்தான ஒரு ரோல். சஸ்பென்ஸ் எலிமெண்ட்னால நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண முடியாது. படம் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் அது எப்படி வந்திருக்கு அப்படின்றது. அண்ட் இந்த கேரக்டர் மோல்டு பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து வாசுகி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு. அண்ட்
ஷோபி மாஸ்டர் கொரியோகிராஃபியில் கானாபாலா பாடின ஒரு பாட்டு லவ்லி லேடிஸ்ன்னு சொல்லிட்டு பாட்டில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் பார்க்காத கேட்காத தெரியாத ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாட் வந்து எடுத்து திரு சார் பண்ணியிருக்கேன். என்னோட பேர் சொல்லி நிறைய மேனேஜர்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்துட்டு இனியாவோட பேமெண்ட் அப்படி இப்படி இனியா அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம், என்னோட மேனேஜர் அவங்க இவங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட சைடில் வந்துட்டு பர்சனல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் வைக்கல இது வரைக்கும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு மேனேஜர் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டால் அது இனியாவாக தான் இருக்கும். பட் ஆஃப்டர் திஸ் மூவி நான் சிகப்பு மனிதனுக்கு அப்புறம் நான் ஒரு பர்சனல் மேனேஜர் வைக்கிறதுக்கான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு அப்ரோச் பண்ண எல்லா மேனேஜர்ஸும் வந்து நாட் மை பர்சனல் மேனேஜர்ஸ் அண்ட் தோஸ் டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் ஹூ ஆர் பிளானிங் டு புட் மீ அவங்களுக்கு டேரெக்டாக என்னோடையோ இல்லை என்னோட அம்மாவோட நம்பர்லேயோ கால் பண்ணலாம். அண்ட் பர்சனல் மேனேஜர் யாருன்றது நான் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுறேன்.